வணக்கம். கோவை ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாருங்கள், இந்த மாதத்திற்கான ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். மேஷ் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி 2026 மாதம் ஒரு சவாலும் சுவாரஸ்யமும் கலந்த மாதமாக அமையப்போகிறது. கடந்த சில காலமாகவே 7.5 சனியின் பிடியில் சிக்கி விரயங்களையும் அலைச்சலையும் சந்தித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆறுதலான மாதம். கிரக நிலைகளை பார்த்தால் ஒரு பக்கம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து விரயத்தை ஏற்படுத்தினாலும், மறுபக்கம் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து வாரி வழங்கும் வள்ளலாக செயல்படுகிறார். இது ஒரு கை கொடுக்கும் மறுகை செலவு செய்யும் நிலை என்றாலும், ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொட்டது துலங்கும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை இது ஓய்வில்லாத மாதம். சூரியன் 10 இருப்பதால் அலுவலகத்தில் வேலை பளு கூடும். ஒரு வேலை செய்த இடத்தில் 2 வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கான அங்கீகாரமும் பிப்ரவரி 15க்கும் மேல் சம்பள உயர்வாகவோ அல்லது இன்சென்டிவ் ஆகவோ கிடைக்கும். கோவையில் பம்ப் செட், இன்ஜினியரிங் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் வெளிநாட்டு வாய்ப்புகளையும் அள்ளித் தருவார். பொருளாதாரத்தில் வரவு 8 செலவு 10 என்ற கதைதான் என்றாலும் கையில் பணம் புரளும். ஆனால் அது கையில் தங்காது என்பதால் பணம் வந்தவுடனேயே அதை தங்கம் அல்லது நிலம் போன்ற முதலீடாக மாற்றிவிடுவது புத்திசாலித்தனம். ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. 12இல் சனி இருப்பதால் தூக்கமின்மை பிரச்சனை மற்றும் கால்களில் வலிவர வாய்ப்புள்ளது. எனவே இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி உறவினர்களிடம் சற்று அனுசரித்து செல்லுங்கள். இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் புது முயற்சிகளை தவிர்த்து மௌனம் காப்பது அவசியம். இந்த தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெற நம் கோவையின் காவல் தெய்வம் மருதமலை முருகனை ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று சென்று மலைப்படிகளில் ஏறி தரிசனம் செய்யுங்கள். இது காலில் உள்ள சனியின் தாக்கத்தை குறைக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாய. கோவை ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிறக்கப்போகும் பிப்ரவரி 2026 மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை உண்டாக்கப் போகிறது என்று விரிவாக பார்க்கலாம். அடிப்படையில் நீங்கள் கடின உழைப்பாளிகள், யாரையும் எளிதில் நம்பக்கூடிய குணம் கொண்டவர்கள். கடந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு இருந்த சிறு சிறு அலைச்சல்கள் மற்றும் மனக்குழப்பங்கள் அனைத்தும் இந்த பிப்ரவரி மாதத்தில் விலகப் போகிறது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பிறகு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார். அதேபோல சனி பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் அமைப்பாகும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு கர்ம வினை தீரும் மாதமாக அமையும். 10ஆம் இடத்தில் ராகுவும் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் இணைவது அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். இதுவரை அலுவலகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த மாதம் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டும் நிலை உருவாகும். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல் வேலைப்பளு சற்று அதிகமாகவே இருக்கும். நேரத்திற்கு சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு ஓயாத உழைப்பு தேவைப்படும். ஆனால் கவலை வேண்டாம், அந்த உழைப்புக்கான பலன் சம்பள உயர்வாகவோ அல்லது பதவி உயர்வாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, குறிப்பாக நம்ம கோவை, திருப்பூர் போன்ற பகுதிகளில் ஜவுளித்துறை, இரும்பு வியாபாரம் மற்றும் உணவகம் நடத்துபவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம்.
கல்லாப்பெட்டி நிறையும் அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும். மேலும் புதிய கிளைகள் தொடங்கும் எண்ணம் இருந்தால் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவிற்கு எந்த குறைவும் இருக்காது. நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த கடன் தொகைகள் கைக்கு வந்து சேரும். அதே சமயம் பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து மகிழ்ச்சி பெருகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் வாய்ப்பு அதிகம் உண்டு. இருப்பினும் 2ஆம் இடத்தில் கிரக மாற்றங்கள் இருப்பதால் வார்த்தையில் மட்டும் சற்று நிதானம் தேவை. கோபத்தில் அவசரப்பட்டு யாரையும் காயப்படுத்த வேண்டாம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மேற்கு திசையில் இருந்து நல்ல வரன் அமையும். மாணவர்களுக்கு இது சற்று கவனச்சிதறலை ஏற்படுத்தும் மாதம் என்பதால் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் பனிக்காலம் என்பதால் சளி, தொண்டை வலி போன்ற சிறு உபாதைகள் வந்து நீங்கும். இறுதியாக இந்த மாதம் முழுவதும் வெற்றி உங்கள் வசமாக. நம் கோவையில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள நந்தி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள். இது சனி பகவானின் அருளை பெற்றுத்தந்து தடைகளை உடைக்கும். அதேபோல தினமும் காலையில் காகத்திற்கு சிறிது சாதம் வைப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். ஆக மொத்தம் இந்த பிப்ரவரி மாதம் ரிஷப ராசிக்கு உழைப்பால் உயர்ந்த செல்வத்தை சேர்க்கும் ஒரு அதிர்ஷ்ட மாதமாகவே அமையப் போகிறது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு உழைப்பு மட்டுமே மூலதனமாக இருக்கும் மாதமாக அமையப்போகிறது. கிரக நிலைகளை பார்த்தால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கர்ம சனியாக செயல்படுகிறார். இது வேலை மற்றும் தொழிலில் கடுமையான நெருக்கடியை கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய அனுபவத்தை தரும். அலுவலகத்தில் வேலைப்பளு, ஒர்க் ப்ரெஷர் மிக அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழல் வரும். மேலதிகாரிகளிடம் பாராட்டை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வது நல்லது. தொழிலில் பெரிய முதலீடுகளை, பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதம் தவிர்ப்பது உத்தமம். இருக்கிற தொழிலை தக்க வைத்துக் கொள்வதே பெரிய வெற்றி. 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் ஆன்மீக சுற்றுலா அல்லது வெளிமாநில பயணம் செல்ல வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆரோக்கியத்தில் முதுகுவலி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் என்பதால் கவனம் தேவை. குடும்பத்தில் அமைதி நிலவும். பரிகாரமாக புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது இந்த கடும் உழைப்பிற்கான நல்ல பலனை பெற்றுத்தரும். மேலும் பல ராசி பலன்களை அறிய மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.